ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம வார்த்தைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறதான தலைப்பு லிவிங் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? எல்லாரும் கிறிஸ்துவர்கள் தான். சரி, ஏன் கிறிஸ்துவ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம சபைக்கு போறோம், சபையில உட்கார்றோம், சபையில பாட்டு பாடுறோம், சபை ஆராதனையில நிற்கிறோம், சபையில ஜெபம் பண்ணும்போது முழங்கால் படிடுறோம், ஸ்தோத்திரம் சொல்றோம். நம்ம கிறிஸ்துவரை மாறிட்டோம். நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், கிறிஸ்துவரை மாறிட்டோம். நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், ராபோஷனம் எடுக்கிறோம், அதனால நம்ம என்ன ஆயிட்டோம்? கிறிஸ்துவரெல்லாம் மாறிட்டோம். ஆனா உண்மையான கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு பைபிள்ல. நீங்க இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும். அது நிறைய இருக்கு, நம்மளால எல்லாமே பார்க்க முடியாது. வெறும் ஒரு 7 காரியம், ரொம்ப சுருக்கமாக ஒரு காரியத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2. அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு லைன் மட்டும் வாசிக்கலாம். கிறிஸ்துவர்ல இருக்கிறது வெறும் சபைக்கு போயிட்டு வர்றது, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படி அல்ல. கிறிஸ்துவ போல மாறுற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். போதும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது இது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது கன்ஃபார்ம் வித் வேர்ல்ட் அப்படின்னு இருக்கு. அதுக்கான அர்த்தம் அப்படின்னா சோஷியலி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ சோஷியலின்னா இப்போ எல்லாருமே இது ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக ஒரு பேசுகிற ஒரு வார்த்தை. நீங்கள் ஏதாவது குடிப்பீங்களா அப்படின்னு ஆல்கஹால் இருக்கா அப்படின்னா சோஷியலாக குடிப்பேன். எங்கேயாவது பார்ட்டிக்கு போகும்போது, ஏதாவது பர்த்டே பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவேன், அப்படியே சோஷியலாக நான் ஸ்மோக் பண்ணுவேன் அப்படின்றோம். அது எப்படி இருக்குன்னா அது ஒரு ஒத்த வேஷம் தரிக்கிற மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால நான் அவங்க கூட இருக்கணும்னா இது என்னுடைய தகுதியாக நான் மாற்றிக்கிட்டேன். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவர்களாக இல்லாமல் இருக்கணும். நம்ம கிறிஸ்துவனை இங்கே சண்டே சர்ச்சுக்கு போங்க, அங்கே போய் ஆராதிங்க, ஜெபிங்க, மைக் எடுத்து பாட்டு பாடுங்க, சங்கீதம் வாசிங்க, எல்லாமே பண்ணுறீங்க, திருவிருந்து எடுக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் உலக பிரகாரமாக நீங்கள் ஒத்த வேஷம் தரிக்கும் போது நம்ம கிறிஸ்துவர்களாக அங்கே இல்லை. நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, இவங்க கிட்ட போனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசிக்கிறோம், இன்னொரு ஜனங்க கிட்ட போனா அவங்களுக்கு எப்படி நம்ம தேவையோ அப்படியான வார்த்தைகளை நம்ம பேசி அப்படியே நம்ம மாறிடுவோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு உதாரணத்தை எடுத்துக்குவோம். பவுல் பண்ணார்ல, எபிரேயர்கிட்ட போன எபிரேயரா கிரீக் கிட்ட போயில கிரீக்கா, அவங்கள அப்படியே மாறிட்டார்ல. நானும் அப்படிதானே இருக்கேன். இப்படிதான் நம்ம பேசுறோமே தவிர அதுக்கான உண்மையான அர்த்தத்தை நம்ம என்ன செய்யறதில்லை, உணர்றது இல்லை. இது எப்படி இருக்குன்னா ஒரு ஒத்த வேஷம் தரிக்கிறதா இருக்கு உலகத்துக்காக. அப்போ நம்ம என்னன்னா கிறிஸ்துவ உடையவர்களாக, கிறிஸ்டியன் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வேணால் கூகுள் எடுத்து டிக்ஷனரி எடுத்து மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியனாக அது ஒரு ரிலீஜனாக தான் காட்டுமோ தவிர அது ஒரு ரிலீஜன் கிடையாது. இப்போ இந்த உலகத்தில் அப்படி மாற்றிட்டாங்க. கேஸ்ட்னா என்ன? நான் ஒரு ஆர்சி, நான் ஒரு பென்டகோஸ்ட், இதெல்லாம் ஒரு கேஸ்டாக மாறிடுச்சு. ஆனால் அது ஒரு ரிலீஜன் இல்லை, இது ஒரு வே, இட்ஸ் ஜஸ்ட் அ வே. ஆண்டவர் காட்டின ஒரு வழி. ஆண்டவர் சொல், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன். அவர் வழியை பின்பற்றோம் அப்படின்னா தான் நம்ம கிறிஸ்துவர். ஆனா நம்ம என்ன பண்ணோம், ஒரு வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. அதான் பரலோகத்துக்கு ஒரு வாசல் எப்படி இருக்கா, குறுகலா இருக்கா. அந்த வாசல் ரொம்ப சின்னதா இருக்கு, என்னால போக முடியல. நம்ம என்ன செய்யறோம், இந்த பக்கம் பாக்குறோம், பெரிய வாசல் அகலமா இருக்கு, சூப்பரான ரோடு இருக்கு, அப்படியே நம்ம இந்த பக்கம் போயிடும் பாவமான வழியில. நம்ம எந்தெந்த இடத்துக்கு போறோமோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே மாத்திக்கிறோம். ஒரு பச்சை வந்திய போல, பச்சை வந்தினா என்ன, அங்கங்க போகும்போது அந்தந்த கலரா அது உடம்பே மாத்திக்கும். அந்த போலதான் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம ஒரு கூட்டத்துல போய் நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அங்க தனியா தெரியணும். ஓ இவங்க கிறிஸ்துவர்கள், ஓ இவங்க கிறிஸ்டியன், இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அந்த இடத்துல அவங்க உங்களை மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ பெருமையா பேசணும். நம்ம என்ன பண்றோம்னா, சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, என் ஃப்ரெண்டு இல்லைன்னா என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை எங்களுடைய வேலை செய்யற இடத்துல அந்த பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அந்த பூஜை சாமான் எல்லாம் கழுவ சொன்னா நம்மளும் பண்ணுவோம். எதுக்காக? நம்ம ஜஸ்ட் வாங்குற அந்த காசுக்காக. எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க, எனக்கு அதிகமாக ஒரு 200 ரூபாய் தருவாங்கன்னு பாக்குறோம். ஆனா அந்த இடத்துல நீங்க சொன்னா இதை செய்ய மாட்டேன், அப்போ நீங்க கிறிஸ்துவ உடையவர்களா அந்த இடத்துல நிக்கிறீங்க.
ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம், அது அப்படியே ஆப்போசிட். ஏசப்பாக்குள்ள இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்து ஆமென் அல்லேலூயா ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வெளியே போன உடனே அப்படியே மாறிடும். எங்க ரிலேஷன்ல ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, அது இந்த கோயில்ல வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம், அந்த சாமியை கும்பிட போறோம், அங்க நின்று அப்படி இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வரோம். அப்படின்னு எங்க போறோம், கோயிலோட வாசல்ல போறோம். கிறிஸ்துவர்களா இருக்கிறோமா, உலகத்துக்காக ஒத்த வேஷம் தரித்து கொண்டு. இது கிறிஸ்துவை அல்லாத ஒரு பாதை, கிறிஸ்துவ பாதையில இல்லாத ஒண்ணு. அப்போ நம்ம முதல் காரியம் என்ன, நம்ம கிறிஸ்துவோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னா நம்ம உலகத்துக்காக ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. என்னுடைய பிரின்சிபல் இதுதான், நான் இதுதான் செய்வேன். தானியேலோட கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ராஜா கூப்பிட்டு ஒரு பெரிய என்ன செய்யறாரு, நல்ல பெரிய விருந்தே படைக்கிறாரு. ஆனா தானியேல் சொல்லி இல்ல, நான் இதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாரு. அவர் நினைச்சிருக்கலாம், ஓ இவர் பெரிய ராஜா, இவர் சொல்றதை நான் செய்யணும், நான் சாப்பிடுறேன், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுறேன், ஆண்டவர் என்ன செய்ய போறேன்னு நினைச்சுக்கான சாப்பிடலையே. அவர் என்ன செய்ய, அவருடைய உறுதியா கிறிஸ்துவுக்குள்ள அவர் என்ன செய்யறாரு, உறுதியா நிற்கிறார். அப்படிதான் நம்மளும் இருக்கணும். நான் இது செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன், கிறிஸ்துவுக்கு பிடிக்காது, இது பிடிக்காது. ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் செய்கிறவர்கள் தான் கிறிஸ்துவர்கள். முதல் காரியம் இதுதான். ரெண்டாவது எடுத்து வாசிங்க, அதே ரோமர் 12:2 முழுசா வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அடுத்து என்ன பண்ணணுமா, renewed in mind, மனதை புதிதா மாறணும். நம்மளுடைய மனம் எப்படி இருக்குன்னா, நம்ம செய்யற பாவத்துக்கு தூண்டுறதே நம்மளுடைய மனம் தான். எங்க நம்ம யோசனை, இது செய்வோமா, இது ஒரு நாள் செஞ்சு பார்த்தா எப்படி, என்னோட வாழ்க்கை இப்படியே இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் நான் ஜோஷக்காரன்ட்ட போய் நான் கேட்டுட்டு வரேன், என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த ஒரு நாள் நான் கேட்டு வரேன்னு இந்த கிளியை வச்சு அந்த ஆள் என்னதான் என் வாழ்க்கைக்கு சொல்ல போறான். இன்னைக்கு இந்த ஒரு மாசம் நான் என்ன பண்றேன், ஆண்டவருக்கு சர்ச்சைக்கு போகாம என்னுடைய வேலையை பார்த்து நான் இருக்கேன், என்னுடைய காரியம் எப்படி இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். இப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய மனம், நம்மளுடைய யோசனை எப்படி இருக்கு, பாவமானதா இருக்கு. ஆண்டவர் மனதை புதிதாக்க சொல்றாரு. ஏன்னா மனம் தான் என்ன செய்யும், தவறான பாதைக்கு போ, இதை பண்ணு, அதை செய், இதை சொல்லு அப்படின்னு நம்ம என்ன செய்யும், பாவமான வழிக்கு தூண்டும். அதனால என்ன செய்யணும், மனதை புதிதாக்கணும். டெய்லி மனதை ரெனியூ பண்ணிட்டே இருக்கணும். ஏசப்பா என் மனதை உன் கருத்துல ஒப்பு கொடுக்குற, என்னை புதுப்பீங்க, நான் இன்னைக்கு வெளியே போறேன். ஏதாவது பாவத்தை பார்த்து என்ன செய்யணும், இச்சைக்குள்ள விழுக கூடாது. நம்ம போகும்போது பார்ப்போம், இந்த சிஸ்டர் பத்தியா எவ்வளவு நகை போட்டிருக்காங்க, நானும் அதே மாதிரி நகை வாங்கணும். உங்க சாரி பாத்தீங்களா அழகா இருக்கு. நம்ம என்ன செய்யணும், நம்ம மைண்டு தான் இதெல்லாம் காரியங்களும் செய்யும். அதனால மனதை புதிதாக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில மனம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மனம் நமக்குள்ள பாவத்தோட இச்சையோட இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம விழுந்துட்டோம். அந்த இடத்துல கிறிஸ்துவோட வாழ்க்கையை நம்ம வாழல. கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழணும் சொன்னா மனதை புதிதாக்கணும். எடுத்து வாசிங்க. மூன்றாவது காரியம் மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். Matthew 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனானா அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அடுத்து என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும். நம்மளாம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்திருக்கிறோமா? என்னோட வாழ்க்கையோடைய பர்பஸ் என்ன? நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற, ஆண்டவர் என்னை பிறக்க வச்சிருக்காரு, சபைக்கு வர வச்சிருக்காரு, இந்த சபையை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா என்னுடைய பர்பஸ் என்ன, என்னுடைய சித்தம், ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற சித்தம் என்ன அப்படின்னு நம்ம அறிஞ்சு கொள்ளணும். நம்ம எப்படி போறோம்னா, நம்ம உலகம் போன போக்குல, நம்மளுடைய கண் போன போக்குல, எனக்கு இதெல்லாம் இஷ்டம், இதெல்லாம் செய்யணும், என்னுடைய யோசனை இப்படி எல்லாம் சொல்லுது, நான் அதை செய்யறேன். எத்தனை பேர் அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அப்படியே லைஃப் போகுது, அது ஒரு பக்கம் போகுது, அப்படியே நானும் போறேன்னு சொல்லி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஆண்டோட சித்தம் என்ன எனக்காக, அவர் என்ன, எதுக்காக இந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கிறார், எதுக்காக இந்த சபையில ஆண்டவர் என்ன கூட்டிட்டு வந்திருக்கிறார், அல்லது நீங்க மனம் மாறி ஞானஸ்தானம் எடுத்தீங்க, ஆண்டவர் எதுக்காக எனக்கு கிறிஸ்துவர்களை மாற்றி இருக்கிறார், அதை நம்ம யோசிக்கணும். ஆண்டோட சித்தம் என்ன?
அவருடைய சித்தம் எப்பயுமே வந்துட்டு நம்ம அழிந்து போறதுக்கு இருக்காது. அவருடைய சித்தம் எப்பயுமே எப்படி இருக்கும்னா நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம சுகமா வாழ்றதுக்கு தான் இருக்கும். ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம், ஆண்டோட சித்தம் இதுதான் போல என்னோட வாழ்க்கையில, நான் இப்படியே இருந்து அப்படியே செத்து போகணும்னு நினைக்கிறாரு போல ஆண்டவர், இதே நோயோடு இருக்கணும், நோடிய கிடையாது. அதெல்லாம் நீங்களா எடுத்துக்கிட்டீங்க. எப்படி பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கிறிஸ்துவை அல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ்றதுனால உங்களுக்கு கிடைச்ச ஒரு காரியம். நீங்க கிறிஸ்துவ உடைஞ்சு ஆண்டவர் எனக்கு வேணும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வாழும் போதுதான் உங்களுக்கு என்ன செய்யணும், அவருடைய சித்தம் அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படியே நடக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வழி காட்டுவார். நீ இந்த வழியில போ, இதுதான் உனக்காக வைத்திருக்கிறது. ஆண்டவர் நம்ம நிறைய நேரத்துல நம்ம யோசிச்சிருக்கலாம். நம்ம டக்குன்னு எடுப்போம், ஒரு பைபிள் வாசிப்போம், ஒரு வசனம் வாசிப்போம், ஆண்டவர் சொல்லிட்டாரு இது நல்ல காரியம், இது நல்ல சித்தமா ஆண்டவர் சித்தமா இருக்கு. எப்போ நம்ம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்போம். நமக்கு எப்போ வேணும் அப்போதான் பைபிள் இருக்கு, நம்ம எப்போ வேணும் அப்போதான் சபை இருக்கும். இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய இஷ்டத்தின்படியே வாழ்ந்து கொண்டு இருப்போம். இன்னும் எத்தனை காலம் தான் நம்ம இப்படியே வாழ போறோம்? இன்னும் எத்தனை, ஏற்கனவே இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு கிறிஸ்துவர்களா மாறி, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம அதே என்னுடைய சித்தம், என்னுடைய இஷ்டம், என்னுடைய பாவம், என்னுடைய தாத்தா பாட்டி அவங்க வச்சுக்கிற சாபம், அவங்க வச்சிருக்கிறதான பாவம், அவங்களுடைய குலதெய்வம் சாமி, அது நம்ம அதையே நம்ம இன்னும் பிடிச்சு கொண்டு வரோம். ஆண்டோட சித்தம் என்ன, அதை அறிந்தவர்களாக நம்ம மாறுறது கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை. அடுத்து வாசி எடுத்து 4வது காரியம், எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். Ephesians chapter 4 verse 32. 4வது காரியம், எப்படி கிறிஸ்துவர்களாக நம்ம வாழ முடியும்? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அடுத்து என்னன்னா forgive one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கிறவர்களா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா ஒண்ணுமே இருக்க ஒரு சின்ன காரியம் இருக்கும், நம்ம என்ன செய்வோம், அவங்க மன்னிக்கவே மாட்டோம் பாருங்க. அப்படியே அந்த கிரட்ஜ் என்ன செய்ய உள்ள வச்சுக்கிட்டு, அது இவங்க எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அது கோபமா ஒரு வன்மமா அதை மாத்திக்குவோம். இல்லை என்ன செய்வோம், நம்ம தாத்தா பாட்டிக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் என்ன இருக்கும், சண்டை இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியாது, எதுக்காக அவங்க பேசாம இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு கோபம், ஒரு வன்மம், அப்படியே அவங்க கூட என்ன சொல்ல பொறாமையா போட்டியா மன்னிக்காத வழிக்கு. அதான் அந்த இடத்துல சொல்றது, கிறிஸ்து எப்படி நம்மளை மன்னிக்கிறாரோ நம்மளும் அதே போல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். மன்னிப்புன்றது தெரியுமா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம எல்லாருக்குமே நம்மளாம் அப்படியே, நான் மன்னிக்க மாட்டேன்ப்பா, நானும் அப்படிதான், எனக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்களோ நான் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன், அப்படியே என் மனசுக்குள்ள வச்சு இதையும் அப்படியே கல்லா மாறிடும். ஏன் கிறிஸ்து உங்களை மன்னிக்கலையா? நீங்க செய்யாத பாவத்தை உங்களோட மனுஷர்கள் உங்களுக்கு செஞ்சுட்டாங்க. நம்ம துரோகம் ஆண்டவருக்கு செய்யறது போல செய்யாத மாதிரி அர்த்தம் நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க. ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மறுதளிச்சிருக்கிறோம், பின்வாங்கி போயிருக்கிறோம், ஆண்டவரை விட்டு நம்ம என்ன செய்ய தூரம் போயிருக்கிறோம், பாவம் செஞ்சிருக்கோம். அதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் சாப்பிடாதன்றோமோ அதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா ஏசப்பா நம்மளை மன்னிக்கலையா? பிதான் அவருடைய குமாரனை அனுப்பி நம்மளுக்காக ஜீவன் கொடுக்க வைக்கலையா? ஆனா நம்ம என்ன செய்யணும், நான் மன்னிக்க மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன். இப்ப கூட நம்ம அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்ப கூட என்ன செய்வோம், அந்த சகோதரி அப்படி செஞ்சு, இந்த சகோதரி இப்படி செஞ்சுட்டா, அந்த சகோதரன் இப்படி செஞ்சுட்டான், என் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு அவங்கனால, அதான் நான் மன்னிக்கவே மாட்டேன். மன்னிங்க. ஆண்டவர் என்ன செய்ய, ஒரு கண்ணத்துல அறிஞ்சவர் என்ன செஞ்சாரு, கண்ணத்தை காமிச்சவர் மன்னிச்சாரு. அந்த காது அந்த இடத்துல பிஞ்சும் போதும் யாரும் அறுத்த போது என்ன செய்யறாரு, காதை சரி பண்ணி தான் ஆண்டவர் அந்த இடத்துல போறாரு. அப்ப நம்மளும் என்ன செய்ய, அவரை போல ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன செய்ய மன்னிக்கிறவர்களா மாறணும். நம்ம மன்னிக்கும் போது நம்ம கிறிஸ்துவர்கள். நம்ம ஒருத்தவங்க சொல்லணும், இங்க கிறிஸ்டியனோ அதான் நீங்க இப்படி இருக்கிறீங்க, நம்மளை பார்த்து சாட்சி சொல்றவங்களா இருக்கணும். அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, நீங்களாம் என்ன கிறிஸ்தவர்கள், என்ன சர்ச்சுக்கு போறீங்க, என்ன வேதம் வாசிக்கிறீங்க, என்ன பாட்டு பாடுறீங்க, என்ன ஆராதனை செஞ்சிருக்கிறீங்க. நம்ம இப்போ எப்படி அடுத்தவங்களை பார்த்து பேசுறோம், ஏதாவது ஊழியக்காரர்கள் ஏதாவது மெசேஜ் கொடுக்கும் போதோ இல்லை அவங்க பாட்டு பாடும்போது அவங்கள பார்த்து, இவரே வாழ்க்கை சரியா வாழலை, இவங்களே உங்க குடும்பம் இப்படி இருக்கு, அவர் என்ன பாட்டு பாடுறாரு, அப்படியா தான் நம்மளையும் அடுத்தவங்க பேசுவோம்.
ஸோ நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கிறவர்களா இருக்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. மன்னிக்காதபடிக்கு அந்த பாவத்தை என்ன செய்யணும், தலையில சுமந்துக்கிட்டு ஏற்கனவே இருக்க பாவம் சாபம் பத்தாம அதையும் நம்ம என்ன செய்யணும், தூக்கிக்கிட்டே சுமந்து போய்கிட்டே இருக்கோம். இதை மாற்றணும். அடுத்து 5வது காரியம், யாக்கோபு 1வது அதிகாரம் 23வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 23. யாக்கோபு 1வது அதிகாரம் 23வது வசனம். எண்ணத்தினாலில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கேட்கிற ஆண்டோடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களா மாறணும். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டோடைய வார்த்தையை வாரம் தவறாம சர்ச்சுக்கு போறோம், வாரம் தவறாம ஊழியக்கார போதிக்கிறத கேட்கிறோம். இது நம்மளுக்கு பத்தாது, என்ன செய்வோம், யூடியூப்ல தேடுவோம் எந்த ஊழியக்கார ஆசீர்வாதமான வார்த்தையை போட்டிருக்காரு, அதை தேடி பிடிச்சி நம்ம என்ன செய்வோம், உட்காந்து ஃபுல்லா பார்த்துருவோம். பார்த்துட்ட பிறகு நம்மளுக்கு என்ன நிம்மதியே இல்லை. என்ன வாழ்க்கை இது? நீங்க கேட்குறீங்க, ஆனா அதன்படி நீங்க நடக்கிறது இல்லை. கேட்டா மட்டும் பார்த்தாது, அதன்படி நடக்கணும். நடந்தாதான் உங்களுக்கு அதுக்கான பலனை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம என்ன செய்யறோம், இந்த காதுல கேட்கிறோம், அப்படியே இந்த காது வழியா என்ன செய்யுது, வெளியே போயிடுது. அப்ப எப்படி நம்ம கிறிஸ்துவ பிள்ளையா, கிறிஸ்துவ உடையவர்களை நம்ம வாழ முடியும்? அப்ப எப்படி ஒரு கிறிஸ்டியன் லைஃப் நம்ம ஒரு ஆசீர்வாதமா நம்ம யோசிக்கிறது என்ன, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப பாடுகளா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அப்படிதான் நினைக்கிறோம். நீங்க கிறிஸ்துவ பிள்ளைகளா உண்மையா நீங்க வாழும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் ஈஸியா, கர்த்தருக்குள்ள நம்ம என்ன செய்ய வாழும்போது நமக்கு எல்லாமே எதுவுமே கஷ்டமா இருக்க, ஈஸியா கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். அப்படிதான் நம்ம ஃபீல் ஆகும். என்ன செய்யணும், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறது மட்டும் இல்லாம அதன்படி நடக்கணும். அப்படி நீங்க நடக்கலைன்னா தொடர்ந்து வாசிங்க. அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். அப்படி நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம இருந்து அப்படியும் கேட்டு அதன்படி நடக்காம இருந்தீங்கன்னா உங்க சொந்த மூஞ்சை நீங்க கண்ணாடியில பார்த்து இப்படி போன உடனே நீங்க மறந்ததுக்கு சமம். யாராவது உங்க மூஞ்சை மறந்துடுவீங்களா? மூஞ்சை மறப்பீங்களா? நம்ம மறக்க மாட்டோம். நம்மளுக்கு தெரியும், என் கண்ணு இப்படிதான் இருக்கு, என் மூக்கு இங்க இருக்கு, என் வாய் இங்கதான் இருக்கு, என் பல்லு இப்படி இருக்கு, கோணையா இருக்கு, நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு தெரியும். ஆனா நீங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி நடக்கலன்னு சொன்னா உங்க மூச்சை நீங்க இப்படி பார்த்து கண்ணாடியில இப்படி போன உடனே நீங்க மறந்ததுக்கு சமம். நம்ம எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே விடுறோம்? யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க இத்தனை நாளும் உங்களுடைய மூஞ்சியை நீங்க மறந்தது போலதான். அப்ப நம்ம என்ன ஆண்டோட வார்த்தையை கேட்டு அதை நம்மளுடைய இதயத்துல எடுத்து அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், மாறணும். நம்ம நடக்கும் போதுதான் நம்ம கிறிஸ்துவர். சர்ச்சில் சொல்லுவாங்க, கீழ்ப்படியணும், ஆண்டோட வார்த்தை இருக்கும், கீழ்ப்படியணும், ஆண்டோருக்காக கீழ்ப்படிச்சு நம்ம உண்மையை உத்தமா வாழணும். ஆனா நம்ம வெளியே போய் என்ன செய்வோம், கீழ்ப்படிய மாட்டோம். பெற்றோர்கள் கீழ்ப்படிய மாட்டோம், ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படிய மாட்டோம், வேலை செய்யற இடத்துல கீழ்ப்படிய மாட்டோம், ஊழியக்காரங்க கீழ்ப்படிய மாட்டோம். அப்போ நீங்க என்ன ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க அடுத்தவங்களுக்கு? அப்ப எப்படி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழ்றோம்? எப்படி நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளா வாழ முடியும்? இது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அடுத்து 6வது காரியம் எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 19, 20வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, இந்த 3 காரியத்தை பார்க்கலாம். யாக்கோபு 6 ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 19ல 3 காரியத்தை பார்க்கலாம். முதல்ல சொல்லுங்க. சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும். ஃபர்ஸ்ட் கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கணுமா? quick to hear. இங்கிலீஷ்ல என்னது? quick to hear. சீக்கிரமா நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். ஏன்னா நீங்க யாராவது பேசுறாங்கன்னா நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு உங்களால ஓட்ட முடியும். என்ன செய்யணும், கேட்கணும், உடனே கேட்கணும். என்ன சொல்றாங்க, அவன் சொல்ற காரியம் என்ன, அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும், அதுபடி நடக்கணும். அவனுடைய வார்த்தையா இருக்கலாம், போதிக்கிற போதனையா இருக்கலாம், அதாவது அட்வைஸா இருக்கலாம், அல்லது நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களா இருக்கலாம்.
இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கலாம். அது என்ன செய்யணும், நம்ம அதை கேட்டு தீவிரமாக இருக்கணும். கேட்கறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம கேட்க மாட்டோம். ஒருத்தவங்க பேசிட்டே இருப்பாங்க, ஒரு சென்டென்ஸ் கூட முடிச்சுக்க மாட்டாங்க, நம்ம மூஞ்சானா சரி அப்படியே போயிடும். அப்படின்னா நம்ம கேட்கறதுக்கு அந்த இடத்துல செவிகளை திறந்து கொடுக்கறது இல்லை. ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறதுக்கு எத்தனை பேர் செவிகளை திறந்து வச்சிருக்கீங்க? ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கறது செவிகளை திறந்து வச்சு துரிதமா அதை கேட்கணும். ஆண்டோடைய வார்த்தையில என்ன செய்யணும், கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஆண்டோடைய வார்த்தை ரொம்ப கடினமா இருக்கும் பாருங்க. அங்க போகாத, இதை செய்யாத, பாவத்தை செய்யாத, பாவத்தை பின்னால ஓடாத, பாவமான மனுஷர்கிட்ட உட்காராத, நிக்காத, நடக்காத. ஐயோ, என்னால அதெல்லாம் முடியாது. ஏன், நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாவமானவர்கள். அதனால ஆண்டோடைய வார்த்தையை என்னால கேட்க முடியல. கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க. அடுத்து, பேசுறதுக்கு பொறுமையாயும். பேசுறதுக்கு பொறுமையா பேசணும். நம்ம எப்படி பேசுறோம், பெரியவங்க சிறியவங்கன்னு பாக்குறது இல்ல, நல்லவங்க கெட்டவங்கன்னு பாக்குறது இல்ல, இவங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க, இவங்க எப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நான் அவங்க கிட்ட இப்படி பேசலாமா, அதெல்லாம் யோசிக்கிறோம். உடனே நீ போ வா கெட்ட வார்த்தையில பேசுறதும், பெரியவங்கன்ற ஒரு மரியாதை இல்லாம மதிப்பு இல்லாம நம்ம பேசுறதும், நம்ம எப்படி பேசுறோம், டக்குன்னு பேசிட்டோம். இந்த விஷயத்துல டக்குன்னு இருப்போம், கேட்கறதுல சீக்கிரம் கேட்க மாட்டோம். ஆனா வேத வசனம் அதான் சொல்லு, கேட்கறதுல தீவிரமா இருக்கணும், பேசுறதுல பொறுமையா இருக்கணும். எத்தனை பேர் பொறுமையா யோசிச்சு பேசுறோம்? நான் இதை பேசினா அவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா யோசிக்கிறது இல்லை. நான் எப்பயுமே அப்படிதான்ப்பா, நான் மூஞ்சிக்கு நேரா பேசிடுவேன். அவங்க ஹர்ட் ஆனா எனக்கு என்ன, அவங்களுக்கு கஷ்டமா இருந்தா எனக்கு என்ன, நான் மூஞ்சிக்கு நேரா பேசிடுவேன். சரி, அது ஒரு ஹேபிட்டா இருக்கட்டும், ஆட்டிடியூடா இருக்கட்டும். ஆனா நீ அதை யோசிச்சு பேசுனீங்களா? அத வேதத்துல சொல்லி என்ன செய்யணும், பேசுறதுல பொறுமை உள்ளவர்களாக பேசணும். அடுத்து, கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கோவத்தை தாமதமா கோபப்படணும். ஆண்டவர் என்ன சொல்ல, கோபம் கொள்ளாதுன்னு சொல்லல, கோவத்துல தாமதம். ஏன் கோபம் கொள்ளாதுன்னு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லல அப்படின்னா, ஆண்டவர் பேச்சை கேட்கல அப்படின்னா நீங்க கோபம் கொள்ளலாம். ஆண்டவர் பின்னால் நீங்க போல, ஊழியக்காரங்களை கடிந்து கொள்றாரு அப்படின்னா அது ஒரு நியாயமான கோபம், அதெல்லாம் நீங்க தப்பு சொல்ல முடியாது. ஆனா தேவையில்லாம இப்ப நம்ம கோபப்படுவோம் பாருங்க, தேவையில்லாம ஒரு கோவம். எதுக்கு? பசங்க சும்மா ஒரு பென்சில் கேட்பாங்க, ஒரு பெண்ணு கேட்பாங்க, அல்லது ஒருத்தவங்க நல்லது சொல்லுவாங்க, அவங்க கிட்ட நம்ம கோபப்படுவோம். கோவப்பட்டு திரும்ப என்ன பண்ண, பேச மாட்டோம். அதனால கோபம் கொள்ளும் போது நல்ல கோபமா கெட்ட கோபமா, நான் எதுக்காக கோவப்படுறேன் அப்படின்றத யோசிச்சு ஸ்லோவா நீங்க என்ன பண்ணணும், கோவப்படலாம். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நீங்க கோபம் கொள்றீங்க தேவையில்லாத காரியத்துக்கு, ஒண்ணுமே இல்லாத உப்புசப்பு இல்லாத காரணத்துக்கு நீங்க கோபம் கொள்றீங்கன்னா அது ஆண்டவருக்கு நீதியா இருக்காது. அப்போ நீங்க கிறிஸ்துவோட வாழ்க்கைய வாழ முடியாது. நான் எப்படியும் அப்படிதான் ஜோரா கத்தி தான் பேசுவேன், கோபமா தான் பேசுவேன், நான் இப்படிதான் பேசுவேன். அதுல ஒரு நியாயம் இருக்கா? நீங்க அந்த இடத்துல ஆண்டவரை வெளிப்படுத்துறீங்களா? நீங்க செய்யற கோபம், நீங்க கோபம் கொள்றீங்க, அந்த இடத்துல ஆண்டவரை நீங்க வெளிப்படுத்துறீங்களா? நல்லதுக்காக கோபம் கொள்றீங்களா அப்படின்றத யோசிச்சு நம்ம கோபம். அடுத்து எடுத்து வாசி 7வது காரியம், மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Matthew chapter 6 verse 24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அடுத்து என்ன செய்யணும்னா, ஒரு மாஸ்டர் மட்டும்தான் நம்ம சர்வ் பண்ணணும். சர்வ் ஒன் மாஸ்டர், ஒரே ஒரு மாஸ்டர் தான் நம்ம பின்பற்றணும். ஒன்று ஏசப்பாவா இருக்கணும், அல்லது உலகமா இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம்னா, ரெண்டு பக்கமும் பிடிச்சு தொங்கிட்டு அந்த இடத்துல என்ன செய்யறோம், அப்படியே தொங்கிட்டு ஆடிட்டு இருக்கோம். வெறும் ஒரே ஒரு எஜமான மட்டும்தான் நம்மளால தெரியப்படுத்த முடியும். நீங்க இப்ப ரெண்டு இடத்துல வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த வேலைக்காரன் என்ன செய்வான், 10 மணிக்கு வா அப்படின்வான். நீங்க இன்னொரு இடத்துல வேலை செய்யறவங்க என்ன சொல்லுவாங்க, 10 மணிக்கு வா. நீங்க என்ன பண்ணணும், ஒருத்தவங்களை இல்லை என்னால முடியாது நான் அங்க போகணும். அப்ப என்ன செய்றீங்க, ஒருத்தர்களை பின்பற்றி ஒருத்தவங்களை வேலையை செய்யாம நீங்க அடுத்தவங்களுக்கு செய்றீங்க. இந்த போலதான் இருக்கும் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில. சரியான கிறிஸ்துவை நம்ம பின்பற்றாம இருக்கும்போது உலகம் சொல்லும், நீ வா இங்க வா, இந்த பாவத்தை செய்ய, நீ சர்ச்சுக்கு போகாத, நீங்க இந்த ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வாட்டு உலகம் இருக்கும்.
நம்ம என்ன செய்ய, இல்லை நான் சர்ச்சுக்கு போகல, இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம். அப்போ என்ன செய்றீங்க, ஆண்டவரை நீங்கள் பின்பற்றல. சரியான கிறிஸ்துவ நம்ம அந்த கிறிஸ்துவ பிள்ளைகளாக அந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். ஒரே ஒரு மாஸ்டர் தான் பிரியப்படுத்த முடியும். திரும்ப வாசிங்க வசனத்தை. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அல்லது நம்ம என்ன பண்றோம், ஒருத்தரை பகைச்சு ஒருத்தரை சிநேகிக்கிறோம். இந்த இடத்துல யாரை சிநேகிக்கிறோம், உலகத்தை சிநேகிக்கிறோம், கிறிஸ்துவ பகைக்கிறோம். நீங்க கிறிஸ்துவ பகைக்கும் போது கிறிஸ்து திரும்ப உங்களை பகைச்சாருன்னு என்ன ஆகும், அவ்வளவுதான், உங்களை கைவிட்டுருவார். அவருடைய 2வது வருகையில் என்ன செய்வாரு, கைவிட்டுருவேன்னா நீ என்னை பகைச்சல அன்னைக்கு, அதனால நீ செய்த பாவம் உன்னை என்ன செய்யுது, பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் யோசிச்சு ஒரு சரியான கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், வாழ்றவர்களா மாற்றணும். இது ஒரு 7 காரியம். அடுத்து எடுத்து வாசிங்க, கலாத்தியர் 5:16. Galatians chapter 5 verse 16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அடுத்து என்ன பண்ணணும்னா, இது ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு நேரம் பார்த்தது ஒரு 7 சின்ன சின்ன காரியம். இது ஒரு பெரிய காரியம். நம்ம ஒரு காரியம் 3 காரியம் செய்ய போறோம். ஆவிக்குரிய வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கு ஏற்ப நம்ம என்ன செய்யணுமோ நடக்கணும். எந்த ஆவிக்கு ஏற்ப, மனுஷ ஆவியா, அசுத்த ஆவியா, பரிசுத்த ஆவிக்கு ஏற்ப நம்ம நடந்து கொள்ளணும். அப்ப பரிசுத்த ஆவி நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கும், தீங்க சொல்லி கொடுக்காது, பாவத்தை சொல்லி கொடுக்காது. நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம நடக்கும் போது அதுக்கு எப்ப பார்த்தாலும் போற இடத்துல எல்லாம் அக்கினி அபிஷேகம், ஐயோ ஆண்டவரே அப்பா வல்லமையா என் மேல இறங்குங்க, நான் நடக்கிற வல்லமையா அப்படி கிடையாது. எப்படி, அவருடைய ஆவியில நம்ம நடக்கும் போது எது சரி எது தப்புன்னு சொல்லி நமக்கு பகுத்தறிகிற ஆவியை கத்த நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்போ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை சரியா நம்மளால வாழ முடியும். எப்போ, ஆவிக்குள்ள நம்ம நடக்கும் போது, பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம நடக்கும் போது ஆண்டவர் சொல்ல, இல்லப்பா இது சரியில்லை, உன் ஃப்ரெண்டு தவறான எடுத்து கூப்பிடாரு, இல்லை இது சரியில்லை, நீ இதை தான் செய்யணும்னு சரியானதை கத்த நம்மளுக்கு போதிப்பார். இப்போ நம்ம கிறிஸ்துடைய வாழ்க்கையை வாழ நம்மளுக்கு ஏதுவா இருக்கும். அடுத்து வாசிங்க, ரோமர் 12:1. ரோமன்ஸ் chapter 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து என்ன செய்யணும்னா பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக நம்ம நடந்து கொள்ளணும். இப்ப நம்ம கிறிஸ்துவ பிள்ளையாக கிறிஸ்துவர்களா நம்ம நடக்கணும் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு பிரியமா நம்ம பரிசுத்தமா வாழணும். யோசிச்சு பாருங்க, நான் என்ன ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம செய்யறேன், பாவம், சாபம், பொய் சொல்றது, சபைக்கு சரியா போகாம, சபைக்கு போய் ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம, கேட்டு அதன்படி நடக்காம, பொய் சொல்லிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இல்லாம என்னென்ன செய்றீங்க, அதெல்லாம் யோசிங்க. இதெல்லாம் விடணும். நான் பூஜை பண்றேன், நான் சர்ச்சுக்கும் போறேன், அங்கிட்டு போய் தேவையில்லாத காரியத்தையும் நான் செய்யறேன், ஆண்டவருக்கு விரோதமான காரியம் எல்லாம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு ஆண்டவர் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இனி நான் கிறிஸ்துவ பிள்ளையா நான் ஒழுங்கமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பரிசுத்தமாகவும் ஆண்டவருக்கு பிரியமாகவும் நடந்துக்கணும். ஆண்டவருக்கு பிரியமானது என்ன, நீங்க பாவமா இருக்கிறது இல்லை, சாபமா இருக்கிறது இல்லை, நீங்க சுகமா பரிசுத்தமா வாழ்றது ஆண்டவருக்கு பிரியமானது. அதை நம்ம என்ன ஏற்றுக்கொண்டு நம்ம நடக்கிறவர்களா இருக்கும். அடுத்து 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவோ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவர்களை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அடுத்து நம்மளுக்கு ஆண்டவர் ஏசப்பாவை என்ன பண்ணிட்டார்னா ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறார். அவரோட எக்ஸாம்பிளை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ஒரு கிறிஸ்துவ பிள்ளையா கிறிஸ்துவர்களா நம்ம சரியா வாழ முடியும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா ஏசப்பா நடந்த வழி எப்படி இருக்கு, சரியில்லை,
ரொம்ப ஏத்தலும் இறக்கலுமா இருக்கு, என்னால் நடக்க முடியல, அங்கங்க முள் இருக்கு, சகதி இருக்கு, என்னால் நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், வேற பாதையில நம்ம நடந்து போறோம். அப்படி இல்லாதவர்களாக ஏசப்பா எப்படி நம்மளுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வைத்திருக்கிறாரோ அதை பின்பற்றி பொறுமையா, ஏசப்பா எந்த இடத்துலயும் அந்த 33 வருஷம் அவர் உலகத்துல வாழ்ந்த போது பாவமே செய்யல, யாரையுமே சபிக்கல, தேவையில்லாத விஷயத்துக்கு அவர் கோவப்படல, எந்த ஒரு மனுஷர்களுக்கு விரோதமாகவும் அந்த இடத்துல அவரு செய்யல. அப்ப நம்ம அவர் என்னென்ன செஞ்சார், அவர் எப்படி இந்த 33 வருஷம் இந்த உலகத்துல இருந்து அவருடைய என்ன செய்யறார், ஃபுட் ஸ்டெப்ஸ் நம்மளுக்காக வச்சிருக்கிறார். அதை பார்த்து அதன்படி நம்ம நடந்து பின்பற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைய ஈஸியா வாழ்ந்துடலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கணும்னா ஆண்டவர் என்ன செய்தார், அவருடைய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சார் பார்த்து நம்ம பின்பற்றி நம்ம நடக்கணும். ஆண்டவரே ஏசப்பாவே நம்மளுக்கு என்ன செய்யற ஒரு எக்ஸாம்பிளா அந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கிறார். அடுத்து கடைசி எடுத்து வாசிங்க, யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 17. யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். இப்போ நீங்க இதெல்லாம் செய்யாம, இதற்கெல்லாம் விரோதமா நம்ம இருக்கிறோம், ஆண்டோடைய வார்த்தை கேட்டு அதுபடி நடக்காம, ஆண்டோடைய பிள்ளைகளா இல்லாம பாவம் செய்து பாவமான வழியிலேயே இருப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம நன்மை தெரிஞ்சு, இதெல்லாம் நல்லது, கிறிஸ்துவர்களா வாழ்றது நம்ம நல்லதுன்னு தெரிஞ்சு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழாம ஆண்டோட பின்பற்றாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாவம் செய்யறோம். நம்ம பாவம் செய்யும் போது பாவத்தோடைய சம்பளம் எது, மரணம். நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நம்ம ஆண்டவர் நம்மளுக்காக கொடுக்குற அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை சரியாக வாழணும். இதெல்லாம் ரொம்ப சின்ன காரியம்தான், நம்மளால முடிஞ்ச, நம்மளால நடக்க முடியாது, இதெல்லாம் சின்ன சின்ன காரியம். நம்ம இப்படிதான் ஸ்டார்ட் பண்றோம், ஒரே இது எடுத்து 10வது ஸ்டெப் 20வது ஸ்டெப்ல நம்மளால வைக்க முடியாது. ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துக்கு இஷ்டத்துக்கு எப்படியே வாழாம, பைபிள் என்ன சொல்லுது அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்குதுல ரொம்ப சின்ன சின்ன காரியம். இதெல்லாம் நம்ம நடக்கும்போது இதெல்லாம் நல்லது நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம நடக்காம உலகத்துக்கு பின்னால போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாவம் செய்யறோம். அப்ப பாவம் செய்யும் போது ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்மளால அடைய முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளா வாழ்ந்து ஒரு சரியான கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழ நம்ம கத்துக்கிட்டு அதன்படியே நம்ம நடக்கலாம். அப்படியே கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ராஜாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்த எங்கள் தேவாதி தேவனும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதோ இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவே கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி நாங்கள் வாழணும் என்று சொல்லி கர்த்தாவே ஒரு சில காரியங்களை கொடுத்து நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்பா. அது பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்குற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க அப்பா. இதன்படியே கேட்டு அப்படியே நடக்கிறவர்களாக நீங்க மாற்றி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ அப்பா நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக கர்த்தாவே அவர்கள் எல்லாம் பிரவேசிக்க நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே நாம் கரத்துல ஒவ்வொருத்தரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வல்லது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.